மாதிரி மான் இருக்கும். அது உங்க ஜாதக கட்டத்துல எந்த இடத்துல இருக்குன்னு பாருங்க. ஒரு மனிதரோட வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா இந்த மாந்தி வந்து என்னன்னா பேத சாபத்தை வந்து சொல்றதுதான் வந்து இந்த மாந்தி. அப்ப இந்த ராகு கேதுகள் வந்து பாத்தீங்கன்னா நிழல் கிரகம். ராகு கேதுகளாச்சும் நிழல் கிரகம். ஆனா மாந்திங்கிறது ஒரு கிரகமே இல்லை. இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா அந்த மாந்தினால எவ்வளவு பெரிய பாதிப்பு ஏற்படுதுன்னா, ஒவ்வொரு ஸ்தானத்திலயும் இப்ப லக்னத்துல இருக்கா, ரெண்டாம் இடத்துல இருக்கா, மூன்றாம் இடத்துல உங்க ராசி கட்டத்துல இந்த மாதிரி கட்டம் இருக்கும். உங்களுக்கு உங்க ராசி கட்டம் இருக்கும் இல்லைங்களா? இந்த ராசி கட்டத்துல இந்த மாந்திங்கிறது எங்க இருக்குன்னு பாத்துக்கோங்க. இந்த மாதிரி உங்களுக்கு எல்லா இடத்துலயும் மாந்தி இருக்காது. உங்களுக்கு வந்து இது எங்க இருக்குன்னு பாத்துக்கோங்க. ஓகேங்களா? இப்ப இங்க வந்து லக்னம் இருக்கு அப்படின்னா இங்க வந்து மாந்தி இருந்தா ஒவ்வொரு லக்னத்திலயும் வந்து மாந்தி இருக்கிறதோ அல்லது மேஷத்தோட மாந்தி இருக்கிறதோ சந்திரனோட மாந்தி இருக்கிறதோ மிகப்பெரிய தோஷத்தை உங்களோட பூர்வீகத்துல உங்களோட டிஎன்ஏல பெரிய தோஷம் இருக்குன்னு அர்த்தம். அப்ப இவர்கள் வந்து கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா நிவர்த்தி பண்ணியே தரணும். ஏன்னா எந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்ளம் இருந்தால்தான் இவர்களுக்கு மேஷ வீட்டுல மாந்தியோ சந்திரனோட மாந்தியோ அல்லது லக்னத்துல மாந்தியோ இருக்கும். இவர்கள் என்னதான் வாழ்க்கையில படிச்சிருக்கலாம், ரொம்ப டேலண்டட் பீப்புளா இருக்கலாம், பணம் சொத்து புகழ் எல்லாமே இருக்கலாம். ஆனா ஒரு நாள் இல்ல ஒரு நாள் இவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு வாழ்நாள் ஃபுல்லா வந்து என்னதான் இருந்தாலும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து சீக்கிரமா கிடைக்காம இருக்கிறதோ அல்லது அதுல வந்து எதனா ப்ராப்ளம் கொடுக்கறதோ இந்த மாதிரி இருக்கும். அப்படி இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா அவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எண்ட் ஆஃப் த இது வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு பெரிய அடி கொடுத்து கீழே விழுந்துருவாங்க. பெரிய லாஸ் சடனா ரொம்ப பெரிய பணக்காரங்களா இருந்து லாஸ் ஆயிடுறாங்களே இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த லக்னம் மாந்தி சந்திரனோட மாந்தி இந்த மாதிரி இருக்கிறவங்க தான். அவர்களோட ஒரு சின்ன ஒரு செயல்னால யோசிக்கிற திறனால பெரிய லாஸ் வந்து ஏற்படுத்துறதும் வந்து பாத்தீங்கன்னா இந்த லக்ன மாந்தியில இருக்கிறவங்க தான். ஸோ மாந்திங்கிறது அவ்வளவு மோசமான விளைவை கொடுக்கறது. திருப்பி சொல்றேன், மாந்தியை வந்து ஒரு அசால்ட்டாவோ பெரிய பெரிய நம்ம என்னென்ன பண்றோம் தசா புத்திங்கிறோம் அண்ட் வந்து இந்த பரிவர்த்தனைங்கிறோம் என்னென்னவோ யோகங்கள் எல்லாமே பாக்குறோம். ஆனா ஒரு சின்ன கல்தடிக்கு தான் நம்ம விழுவோம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரிதான் மாந்தி. ஒரு ஜாதகத்துல நான் பார்த்த வரைக்கும் மிகப்பெரிய பாதிப்பு மாந்தியை மட்டும் நீங்க கிளியர் பண்ணீங்கன்னா அவ்வளவு பெரிய மாற்றங்கள் வந்து உங்களுக்கு தெரியுது. ஸோ மாந்திங்கிறது வந்து பாத்தீங்கன்னா எந்த இடத்துல இருக்கு, என்ன சாரம் வாங்கியிருக்கு, எந்த வீட்டை பாக்குறீங்க, நிறைய விஷயங்கள் இருக்கு. ஒரு ஓவராலா நான் வந்து சொல்றேன், நீங்க ஃபர்ஸ்ட் மாந்தி எங்க இருக்குன்னு பாத்துக்கோங்க, அதை கிளியர் பண்ணிக்கோங்க. நிறைய விதங்கள் இருக்கு, இதுல கிளியர் பண்றதுக்கு நிறைய விதங்கள் இருக்கு. பேசிக்கா ஒரே கோவில், எனக்கு வந்து எந்த ஜாதகம் இல்லை, என்னால ப்ராப்பரா பண்ண முடியாது, ரொம்ப பண வசதி இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க சென்னை திருவள்ளூர் திருவாலாங்காடாச்சும் போயிட்டு தயவு செய்து நிவர்த்தி பண்ணிக்கோங்க. மாந்தி வந்து அவ்வளோ பெரிய ரோலை வந்து ஜாதகத்துல வந்து இருக்கு. இப்ப ஒரு லக்னத்துல இருக்கும் போது நான் சொன்னேன் இந்த மாதிரியான பாதிப்புகள்லாம் கொடுக்க, ஒரு 2ஆம் இடத்துல இருக்கும் போது அவங்களுக்கு இப்ப ஒரு திருமண வாழ்க்கை வர வரைக்கும் கொஞ்சம் அப்படியே காமா இருக்கும். திருமண வாழ்க்கை வந்து குடும்பம்னு வரும்போது அவங்களுக்கு நிறைய டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கும். அப்படி இல்லைன்னா இவங்க பேசுற விதத்தினால மற்றவங்களை புண்படுத்துறது அல்லது சின்ன வயசுல ரொம்ப பேச்சு வந்து கம்மியா வர்றது, பேச முடியாம திக்கி பேசுறது, இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த 2ல மாந்தி. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப பெரிய பேச்சாளர் ஒருத்தங்க, அவங்க வந்து பாத்தீங்கன்னா 2ல மாந்தி இருக்கு, இன்னைய வரைக்குமே திக்கி தான் பேசுவாங்க. ஸோ அந்த மாதிரி 2ல மாந்தி இருந்தா 3ல மாந்தி இருந்தா முயற்சி கண்டிப்பா அவங்களால எடுக்கவே முடியாது. எந்த முயற்சி எடுத்தாலும் அதுல வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்ளம் கொடுக்கறது, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 3ல மாந்தி. 4ல மாந்தி இருந்தா ஒரு தாய்க்கு வந்து கண்டம் கொடுக்கறது, ஒரு வாகனத்துல விபத்து கொடுக்கறது. ஸோ இந்த மாதிரி 12 வீட்லயும் நான் நிறைய மாந்தி வீடியோ போட்டிருக்கேன், போய் பாருங்க. ஸோ மாந்திங்கிறது அவ்வளோ பெரிய ப்ராப்ளம் கொடுக்குற ஒரு விஷயம். ஸோ அதை வந்து நிவர்த்தி பண்ணிக்கோங்க கம்பல்சரியா. இந்த உங்க ஜாதகத்துல எங்க இருக்குன்னு பாருங்க, இந்த கட்டத்துல எங்க இருக்குன்னு பாத்துக்கோங்க. இந்த மாதிரி உங்க ராசி கட்டம் இருக்குன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த லக்னம் ஃபர்ஸ்ட் வந்து இந்த லக்னம் இருக்கும் இல்லையா? இப்ப வந்து நீங்க வந்து மீன லக்னம் வச்சுக்கோங்களேன், இல்ல கன்னி லக்னம் வச்சுக்கோங்க, இல்ல கடக லக்னம் வச்சுக்கோங்க, வாட் எவர் எனி லக்னம். இந்த மாங்கிறது எங்க இருக்குன்னு பாத்துக்கோங்க. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது அண்ட் வந்து அஷ்டவர்க்க பரல அது வீடியோஸ்ல இருக்கு, நீங்க பாருங்க. ஸோ இந்த மான் இருக்கிற இடம் வந்து நீங்க அசால்ட்டா இருக்க வேண்டாம். மிகப்பெரிய ஒரு பாதிப்பை கொடுக்கக்கூடிய தன்மை உள்ளது இந்த மாந்தி. இந்த மாந்தியை எல்லாருமே கம்பல்சரி டிஃபால்ட்டா வந்து கிளியர் பண்ண வேண்டியது நம்ம ஜாதகத்துல இருக்கிற மாந்தி.
ஸோ எல்லாருமே கிளியர் பண்ணோம் மாந்தி. அதாவது நம்மளோட ப்ரீவியஸ் பர்த் கர்மா இருக்கு, நம்ம இந்தந்த கர்மா பண்ணியிருக்கோம் ஓகேங்களா, இந்தந்த கர்மாக்கு இந்தந்த நிவர்த்தி பண்ணணும். இந்த நிவர்த்தி பண்ணக்கூடிய தன்மை இருக்கு பாத்தீங்களா, இது எல்லாருக்குமே வந்து கிடைக்கிறது இல்லை. அப்ப யார் யாருக்கெல்லாம் கிடைக்குதுங்கிறத வந்து நீங்க புரிஞ்சுக்கணும். அப்ப புரிஞ்சு அதை சரி பண்ணி நீங்க நல்லபடியா இங்கதான் வந்து இப்ப ஏதோ ஒரு பாவம் பண்ணி ஏதோ ஒரு சாபமோ இல்ல ஏதோ ஒரு கர்மா பண்ணியோ அந்த விஷயத்த வந்து நம்ம பண்ணிட்டோம்னா நம்ம நல்லதும் பண்ணியிருப்போம் இல்லையா, அந்த மாதிரி நல்ல விஷயங்களும் பண்ணி இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சாபத்துல இருந்து விமோசனம், அதாவது இந்த சாப விமோசனம் கிடைக்கிறதுக்கான ஒரு இது வந்து பாத்தீங்கன்னா வாய்ப்பு பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே கிடைக்காது. யாருக்கெல்லாம் இதுல இருந்து மீண்டு வந்து நல்ல வாழ்க்கை வாழணும்னு இருக்கோ அவர்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும். இப்ப எத்தனையோ கோடி பேர் உலகத்துல இருக்கலாம், இந்த லைவ் செஷனோ அல்லது இந்த ஒரு இன்ஃபர்மேஷனோ, எனி இன்ஃபர்மேஷன், நம்ம வீடியோன்னு இல்லை, எனி இன்ஃபர்மேஷன் எல்லாருக்குமே எல்லாமே கிடைச்சிருதா, அதே இதுலதான் நம்ம இருப்போம். நம்ம ஏதோ வேற ஏதோ ஒரு ரீல்ஸோ வேற ஏதோ ஒரு விஷயமோ பண்ணிட்டு இருப்போம். ஆனா இவ்வளவு நாள் இருந்தா நான் இப்பதான் இதை பாக்குறேனே அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்றத நீங்களே கேள்விப்பட்டிருக்கீங்க. இந்த வீடியோன்னு இல்ல, மற்ற வீடியோல கூட நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இதெல்லாம் எப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கான டைம் வரணும், உங்க கர்மாவை தீக்கிறதுக்கான நேரம் வரணும், அதற்கானது உங்க தசா புத்தி இதெல்லாம் வந்து சப்போர்ட் பண்ணணும். ஸோ இதுக்கு நீங்க பேசிக்கா பண்ணக்கூடியது இந்த மாந்தி. ஸோ மாந்தியை வந்து எல்லாருமே கிளியர் பண்ணிக்கோங்க. கிளியர் பண்ணீங்கன்னா மேக்சிமம் ஆஃப் த ப்ராப்ளம் உங்க ஜாதகத்துல சால்வ். இப்ப நம்ம ராகு கேது பத்தி பார்க்கலாம்.